ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைய நடத்தும் இந்த நேரடி நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்ற வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய இருக்கும் இயற்கை ஆர்வலர், பல்லாயிரம் மரக்கன்றுகளை இதுவரைக்கும் நட்டிருக்காங்க. இன்னும் பலாயிரம் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது ஒரு இலக்கு. நாமக்கலை சேர்ந்தவங்க. ஜிசி நாமக்கல் விருட்சத்தின் உறுப்பினர், சாசன உறுப்பினர். ஜேசி இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர், மண்டல பயிற்றுனர். ஜேகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேசி பிசினஸ் தளத்தில் எல் சின்ன சேலம் 2.0 ஜேகாம் கோச்சாகவும் மிக சிறப்பாக செயல்பட்டு வராங்க. ரூபிகான் போன்ற பயிற்சி நிறுவனங்களில் பல பயிற்சி நிறுவனங்களில் பயிற்றுனராக பள்ளி, கல்லூரி, கார்ப்பரேட் போன்ற நிறுவனங்களில் மிக சிறப்பாக பயிற்சிகள் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நற்புலரில தொடர்ந்து அவ்வப்போது பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரனான இன்றைய ஆளுமை மரம் கே சிங்கரவேசர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரை பெருமிதம் கொள்கிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் சார். சிங்கரவேசர், நீங்க ஆரம்பிக்கலாம். சார் கேக்குதா? கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய உளமார்ந்த இனிய காலை வணக்கங்கள். எப்பயுமே இந்த நீங்க பார்க்கலாம், அது எதர்ச்சியா நடக்குதா இல்லை இல்லை பெண்ணுங்கிறதுக்காக கிடைச்சதோ, அந்த இயற்கையோட ஒரு ஆசீர்வாதமோ எனக்கு தெரியல. ஒவ்வொரு டைமும் நம்மளுடைய பயிற்சி, நம்மளுடைய கலந்துரையாடல்னு சொல்லலாம். பயிற்சிங்கிறதோட நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளரல. கலந்துரையாடல் அதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை இறைவன் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில உற்சாகமா எந்திரிப்போம். எந்திரிச்சு இந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசனை செய்வோம். அதுக்கப்புறம் அதை நம்ம செயல்படுத்தும். அப்படி ஒரு அருமையான நாள்ல எனக்கு இந்த வாய்ப்பை கிடைச்சதுக்கு மற்றற்ற மகிழ்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அழகா திங்கட்கிழமை, இன்னிலிருந்து நம்ம ஓட ஆரம்பிக்கணும் இந்த வாரம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுங்கிறது வரும். இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம பிளான் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் இந்த வாரம். நிறைய பேர்த்துக்கு இங்கே இருக்கும், நம்ம இந்த ஒர்க்கை இன்னைக்கு பண்ணணும், இந்த பேமெண்ட்டை கலெக்ஷன் பண்ணணும், இந்த பேமெண்ட் செட்டில் பண்ணணும், நம்ம குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு போகணும், நம்ம வீட்டுக்காரமா இதை சொன்னாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கப்ப இந்த காலையில் 5:30 மணிக்கு இந்த நட்புலரிங்கிற அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் இணைஞ்சு நம்ம எல்லாரும் பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடிக்கிறது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த தருணத்துல ஒவ்வொருத்தரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சரிங்க, இதெல்லாம் சரி, நீ விஷயத்துக்கு வா அப்படின்னு எல்லாரும் கேட்கறது எனக்கு தோணுது. வந்துருவோம். என்ன அப்படின்னா, அழகான தலைப்பு, எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தோன்னே, நம்ம நிறைய புக்கு பார்த்துருக்கோம், நிறைய புக்கு வச்சிருக்கோம். ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. நம்ம எந்த புக்கை சொல்லலாம், எதை சொன்னா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா நம்ம கொடுக்கறது அந்த ஒரு நாள், அந்த ஒரு வாரம், அந்த ஒரு மாதம், அந்த ஒரு வருடம் கண்டிப்பா அவங்க வாழ்க்கை பயணத்தை மாத்துனாதான் அதுல வெற்றி. அந்த எழுதின ஆசிரியருக்கும் வெற்றி, அதை பகிர்ந்துகிட்ட எனக்கும் வெற்றின்னு நான் என்றேன். அதுதான் உண்மையான விஷயம். சரிங்க,
சரி, நம்ம புக்க ஷேர் பண்றதுக்கு முன்ன ஒரு புத்தகம் சொல்லுதுங்க. என்ன சொல்லுது தெரியுங்களா? "நான் வெற்று காகிதம் அல்ல." ஆம், நான் வெற்று காகிதம் அல்ல. வெற்றி பெற்றவர்களின் காகிதம். உண்மை, வெற்றி பெற்றவர்களின் காகிதம். என்னிடம் தலை குனிந்தவர்கள். ஆம், என்னிடம் தலை குனிந்தவர்கள். வாழ்வில் தலை நிமிர்ந்தவர்கள். ஆம், வாழ்வில் மற்றவர்களிடத்தில் தலை நிமிர்ந்தவர்கள். உங்கள் புத்தகம் கூறுகிறேன். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அவங்களுடைய ஆசி நம்ம நல்லா இருப்போங்கிற மாரி புத்தகங்கள் சொல்லுது, என்னிடம் குனிந்து படியுங்கள், உங்கள் வாழ்க்கை பாதை மாறுங்கிறாங்க. அப்படி அழகான புத்தகங்களோட இன்னைக்கு உங்ககிட்ட பயணிக்கிறதுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் இன்னைக்கு வந்து எனக்கு பிடித்த புத்தகங்கள்ல நெறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, பாலகுமாரனோட நான் அடிமைன்னு கூட சொல்லுவேன். அவரு குருவா கூட நெனைக்கிறேன். அவருடைய புத்தகங்கள்ல நெறைய இருக்கு. ஆன்மீகம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாரு. பட் அதையும் தாண்டி ஒரு 2 புத்தகங்கள் வேறொரு ஆசிரியரோட புத்தகங்கள தான் நான் இங்க 2 புத்தகங்கள உங்களிடம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் புத்தகம், இது மொழிபெயர்ப்பு புத்தகம். சில நேரங்களில் மொழிபெயர்ப்பு புத்தகங்களும் மேல பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் போல் முள்ளா இருந்தாலும் உள்ள அந்த பெலா சுளையை போல் சுவையும், உடல் நலனையும், மன நலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகத்த தான் முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போறேன். 2 புத்தகங்களுக்கும் ஒரு 10, 10 நிமிடம் மட்டும் தான் நான் எடுத்துக்க போறேன். விரிவா எடுத்து சார்ட் போட்டு, இதுல இருக்கு அதெல்லாம் இல்லைங்க. சிம்பிளா அதோட கன்டென்ட் மட்டும் குடுக்கப் போறேன். கண்டிப்பா இந்த புத்தகம் 2யும் நீங்க படியுங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் மாற்றும். நீங்கள் கண்டிப்பா திளைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். முதல் புத்தகம். இவரு என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஓப்பனிங்லே, அந்த ஆசிரியர் சொல்றாரு, ஆ பணம் முழுவதையும் உங்ககிட்ட இருக்க முழு பணத்தையும் புடுங்கிட்டு நடுத்தெருவுல நிறுத்திட்டாங்க. அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர என்னடா காலையிலங்காட்டி இந்த வார்த்தைய சொல்றான். தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அந்த அந்த தருணத்துல கடவுள் எனக்கு குடுத்த ஆற்றலையும், துணிவையும், என் தாய் தந்தை குடுத்த உற்சாகம், ஊக்கம், தன்னம்பிக்கையும், இந்த ஆற்றலும், தன்னம்பிக்கையும், துணிவையும் தந்ததுனால தான் எல்லா சதிகளையும் நான் முறியடித்து வீறு கொண்டு எழுந்தேன். வாழ்க்கையே பறிபோயிருச்சு. இந்த மாரி தருணத்தை எத்தன பேர் இங்க அனுபவிச்சிருப்பீங்க? ஏமாற்றத்துக்கும், தோல்விக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் எத்தனை பேர் பலியாகி இருப்பார்கள் அப்படின்னு எண்ணி பார்க்கிறேன். நான் நம்பிக்கை மிகுந்தவன். ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பவன். ஆனால் எழுத்து மண்ணை எழுந்து மண்ணை தட்டி விட்டு கொண்டேன். ஆனால் எத்தனை பேரால் முடியும்? அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. நம்ம கீழ உழுந்துட்டோம். தடுமாறி உழுந்துட்டோம். எத்தன பேருங்க அந்த மண்ண தட்டிட்டு எந்திரிச்சு என்னால முடியும்னு நிக்கிறோம். நெறைய பேர் இல்லைங்க. சோர்ந்து படுத்துர்றோம். அவர் இந்த இடத்துல சொல்றாரு, நான் மண்ண தட்டிட்டு எழுந்து நின்னேன். ஆ மண்ணை தட்டிவிட்டு எழுந்திருக்காமல் பலியானவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும், நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளவும் தூண்டுகோலாக இருக்க விரும்பிதான் நான் இந்த புத்தகத்தை எழுதினேன் அப்படிங்கிறாரு. ஏன் புத்தகத்தை எழுதினேங்கிறப்ப, எத்தனையோ பேர் கீழ விழுந்திருப்பாங்க. எந்திரிக்காம இருப்பாங்க. அவங்க திரும்ப எந்திரிக்கணும். இந்த உலகத்தில் நான் மீண்டும் வந்துவிட்டேன் அப்படிங்கிறத சொல்லணும். நெறைய விஷயங்கள சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த புக்க எழுதினேங்கிறாரு. இந்த புக்க எழுதினவரு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன விஷயங்க. இங்க உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். எத்தன பேருங்க இட்லி பிடிக்கும்? என்னடா புத்தகத்த சொல்லிட்டு இட்லி கேட்கிறான். வீரசேகரன் சார் தம்ஸ் அப் போட்டாரு. எனக்கு இட்லி பிடிக்குங்க. சுட சுட சாம்பார் ஊத்தி, அதுல அம்மா குடுக்குறப்ப அழகா ஊத்தி புட்டு, அந்த சூடா நம்ம சகோதரிக்கு "ஏய் எனக்கு 2 குடு, எனக்கு 2 குடுன்னு" சாப்பிடுறப்ப எவ்வளவு சுகமா இருக்கும். அப்ப நம்ம எல்லாத்துக்குமே இட்லி பிடிக்கும். உண்மதான். அப்படி ஒரு இட்லிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த உலக சாம்ராஜ்யத்தையே திரும்பி பார்த்தவரோட சுயசரிதையான ஒரு புத்தகத்தை மட்டும்தான் உங்களிடம் இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்த இவர் நிறைய விஷயங்கள், நிறைய தோல்விகள், நிறைய போட்டிகள், பொறாமைகள் அத்தனையும் தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. அந்த புத்தகத்தோட பேரே பார்த்தீங்கன்னா, இட்லி ஆர்கிடெக்ட் மன உறுதி அப்படிங்கிறது. இதனுடைய ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையை தான் இங்க பதிவு செய்றாரு.
விட்டல் எஸ் ஃபுட் கிங், அவரே தாங்க, அவரே தான் கொடுத்துட்டாரு. விட்டல் வெங்கடேஷ் காமத். அவரோட வாழ்க்கை புத்தகத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு பலருக்கு அடித்தளமா இருக்கட்டும் தான் இந்த புக்கை கொடுக்குறாருங்க. அவரு சிம்பிளா சொல்றது என்ன தெரியுங்களா? தன் குடும்பத்துல 7 சகோதரர்கள், தன் தந்தை வந்து ஒரு முதல்ல ஹோட்டல் தொழிலாளி, அப்புறம் ஒரு சின்னதா ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அதோட சேர்ந்து இவர் பயணிக்கிறாரு. பயணிக்கும் போது படிப்பும் ஓடு சேர்ந்து கண்டிப்பான குடும்பம். தன் தாய் வந்து அழகா இட்லி சுட்டு கொடுப்பாங்க. சுற்றி இருக்க குடும்பங்களும் குழந்தைகளும் அந்த இட்லியை வந்து மிக சுவையா சாப்பிடுவாங்க. நானும் ஒரு பிஇ முடிச்சுட்டு ஒரு என்ஜினியரா இருந்தாலும் அந்த உணவுக்கு அடிமை. என் தந்தை நீ பொறியியல் துறையை விட ஒரு உணவுத்துறை உன் வாழ்க்கை பாதையை மாற்றுன்னு சொல்றாரு. அவர் வச்சிருந்த ஒரு சின்ன ஹோட்டலா இருந்தாலும் அந்த ஏரியாவில் முதலில் ஏசி போட்ட அறையோட மிக சுகாதாரமான ஒரு அருமையான உணவகம். அந்த உணவகத்திலிருந்து தான் என் வாழ்க்கை பாதையை துவங்குறப்ப என் வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுங்கிறத ஒரு அழகான தொகுப்பா கிட்டத்தட்ட ஒரு 36 தொகுப்பா நமக்கு கொடுக்குறாருங்க. எப்படி கொடுக்குறாருன்னா, விடியலில் மிருதுவான ஒலிக்குதுன்னா காலையில எந்திரிக்கிறேன், என் வாழ்க்கை பயண குழந்தைகளிலிருந்து போகுது, என்னுடைய படிப்பு எப்படி இருக்கு, என்னுடைய நண்பர்கள் எப்படி இருக்காங்க, நான் இங்க என்ன பண்ணினேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குடும்பமும் என்னுடைய வீடுன்னு சொல்றாரு. அந்த குடும்பம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லெவல் வரையிலும் நம்ம குடும்பத்தோட இருந்துட்டு தன் வளர்ச்சி அடையும் போது தன் தாய் தந்தையோ தன் சகோதரர்களையோ சகோதரிகளையோ விட்டு ஒதுங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா நான் அப்படி இல்லைங்க. என் குடும்பம் தான் என்னுடைய ஆணிவேர். அவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதை வச்சுதான் நான் உயர ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாரு. நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், பயணிக்கிறேன், வாழ்க்கை நிறைய அவமானங்கள் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன நடக்குதுன்னா சின்னதா ஒரு உணவகம் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சு பயணிக்கிறப்ப என்னுடைய சகோதரர்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் நல்ல ஹோட்டலா போகுது. அந்த ஹோட்டல் போறப்ப தன்னுடைய தந்தை சொல்றாரு, தரமான உணவகமா இருக்கணும், அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கணும், சுற்றுச்சூழலுக்கும் கேடு இல்லாததா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னுடைய தரத்துக்கும் பிளஸ் வந்து உடல் நலத்துக்கும் எந்த இடத்துலையும் குறையில்லாத உணவாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஹோட்டலானது படிப்படியா வளர்ந்துட்டு இருக்கப்ப என் கூட இருக்கும் சகோதரர் வந்து என்ன பண்றாருன்னா அனைத்தையும் பிடுங்கிட்டு நடு ரோட்ல விட்டுறாரு. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நினைக்கிறப்பதான் என்னுடைய அம்மா சொல்றாங்க, உன் கையில உன்னுடைய கைப்பக்குவமும் உன்னுடைய முயற்சியும் இருக்கு, நீ விடாம போராடு, கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த வரிகளை சொல்றாரு, என்னை நடு ரோட்ல விட்டுட்டாங்க, தற்கொலையை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப என்னால முடியும்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறேன். பல போராட்டங்கள் இடையில, அதாவது துரோகத்துக்கும் தோல்விக்கும் இடையில் போராடிய ஒரு உறவுகளுக்கும் இடையில் நடக்கிற அந்த போராட்டத்தை தாண்டியும் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிறது தாங்க இந்த புத்தகம் சொல்லுது. அவரு அழகா சொல்றாருங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? மிக சிறப்பா சொல்றாருங்க. அதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒன்றுதான். ஆனா என்னுடைய தற்கொலை முயற்சி நினைச்சா இப்ப கூட எனக்கு உடல் நடுங்குது. அந்த முயற்சி நிறைவேறாத வகையில் என்னுடைய நலன் விரும்பிகள் கடைசி நிமிடத்தில் என்னை காப்பாற்றி விட்டனர். அவர்களுடைய தெளிவையும் என் மேல் இருந்த பகிர்வையும் கண்டேன். அதுவே எனக்கு வந்து ஒரு தெம்பை கொடுத்தது. கஷ்டத்திலிருந்து ஒரு வழிய மீண்டு வந்து விட்டேன். சின்ன வயதில் என் தம்பியோடு ஏற்பட்ட விரோதம் என் தற்கொலை முயற்சிக்கு காரணம். என் நண்பர்களுடன் சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்தான், பணத்தை பிடுங்கிக் கொண்டான். அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சது. வாழ்க்கையே பறிபோயிருச்சுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறப்ப இல்ல நம்மளால முடியும்னு எந்திரிச்சு நான் ஓட ஆரம்பிச்சேன், நீங்களும் ஓட ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? என் தாய்க்கு அறுசுவையான சமையல் தெரியும். இப்போது இந்த தள்ளாத வயதிலும் அந்த உணவை பார்த்தோன்னே நாக்கில் எச்சில் ஊறுது. அதுதாங்க என்னை மாத்துச்சு இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. மிருதுவான இட்லியை தயாரிப்பாங்க. உலகத்திலேயே அந்த மாதிரியான இட்லி யாரும் செய்ய முடியாது. ஏன் அதை வச்சு நம்ம உயரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஆரம்பிச்சு விடாமுயற்சி, இரவு பகல் பாராம பயணிக்கிறேன். நிறைய பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறேன், புத்தகங்களை பார்க்கிறேன். இதெல்லாம் தொடர்ந்து அது இல்லாம அனுபவ அறிவையும் கத்துக்கிறேன். அப்படி உருவானது தாங்க இந்த சாம்ராஜ்யம் அப்படின்ட்டு
அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவரோட பேரே பார்த்தீங்கன்னா விட்டல் வெங்கடேஷ் காமத். உடனே காமத் என்பது என்ன அப்படின்னா என்னோட குடும்ப பேருங்க. எங்களுடைய வாடிக்கையாளர் சிம்பிளா எங்கள என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இட்லி, வடை, சாம்பார் விற்பவர்கள் தான் கூறுவாங்க. ஆனா, இந்த இட்லி தான் இந்த உலகத்தையே என்ன வளவரச் செய்ததுன்னு சொல்லிட்டு, இவருடைய போராட்டம், முயற்சிகளுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரியுங்களா? ம். ஆசியாவிலேயே சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான தி ஆர்கிட் அப்படிங்கிற ஒரு எக் ஹோட்டல். இந்த இட்லி தான் சாம்ராஜ்யத்த உருவாக்குச்சு அப்படிங்கிறாருங்க. இவரோட இந்த புத்தகத்தோட அடிக்கோள் என்னன்னா, சிம்பிளா விடாமுயற்சி, தோல்வி இருந்தாலும் துவண்டு விடாமல் தொடர்ந்து போராடுங்க. உங்க வாழ்க்கை பயணத்த மாற்றும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆ இந்த புத்தகத்திலிருந்து சிம்பிளான விஷயம். ஒருவன் துவண்டு போய் இருக்கும்போது இந்த புத்தகத்தை நீங்கள் உரையாடும்போது, நாம எப்படி நம்மள பயணிச்சுக்கணும், நம்மள எப்படி வகுத்துக்கணும், நம்ம எப்படி திட்டமிட்டு செயல்பட்டா எப்படி வெற்றி பெற முடியும், ஒரு சிறு புல் கூட நம்மளுடைய வாழ்க்கை பயணத்த மாற்றும் அப்படிங்கிறத, இந்த இட்லி ஆர்க்கிடெக்ட் மன உறுதி அப்படிங்கிற புத்தகம் உறுதியா தெரிவிக்குதுங்க. இத வந்து தமிழ்ல சித்தார்த்தன் சுந்தரம் அப்படிங்கிறவரு அழகா வந்து நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து குடுத்திருக்காரு. சரிங்க. 10 நிமிடம் முடிந்துருச்சு. அடுத்த 10 நிமிடம். இன்னொரு புத்தகம். அதாவது இங்க இருக்கவங்க எத்தன பேரு, "அப்பா! என்னால முடியலப்பா. மனசு ஒரு பிரஷரா இருக்கு." ஒரே பிரஷரா இருக்குன்ட்டு எத்தன பேர் சொல்லியிருப்போம். நம்ம இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருப்போம். "முடியலப்பா. ரொம்ப ஒரே அழுத்தமா இருக்கு. முடியல." வீட்டுக்கு வர்றப்ப, "அப்பா இது வாங்கிட்டு வந்தீங்களா?" "டேய் நானே ஆபீஸ்ல இருந்து வரேன். என்னை ஏன்டா டென்ஷன் பண்ற? ஏற்கனவே மனசு ஒரு மாரி இருக்கு." அதாவது நம்ம உடல் மனம் வந்து தெளிவாக இல்லைன்னா, உடல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சிதைஞ்சிரும். அந்த உடல் சிதைஞ்சிரும். அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க வந்து ஒரு அருமையான புத்தகம். இதோட ஆசிரியர் வந்து சுவாமி சுகபோதானந்தா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. எத்தனை பேத்துக்கு இந்த துறவிகள புடிக்கும்ங்கிறது எனக்கு தெரியாது. பட் இவரோட புத்தகங்கள் இது ஆனந்த விகடன் பிரசுரத்துல வந்திருக்கு. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் தொகுத்து குடுத்திருக்காரு. அதுல நான் 2ஆம் பாகத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, 100 தலைப்புகள்ல இந்த புத்தகத்த ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாரி இங்க பாத்தீங்கன்னா, இல்லாததே இல்ல. மனச பத்தி சொல்லியிருக்காரு, படிப்ப பத்தி சொல்லியிருக்காரு, ஒரு குடும்ப உறவுகள பத்தி சொல்லியிருக்காரு, ஒரு சமுதாய உணர்வுகள பத்தி சொல்லியிருக்காரு, ஒரு நாட்டோட விஷயத்த பத்தி சொல்லியிருக்காரு. அழகா இருக்குங்க. அப்படி சொன்னதுல நம்ம இன்றைய கால சூழலுக்கு ஏத்த மாரியான ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மேற்கோள் காட்டி, "ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற" மாரி இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொன்னா, இந்த புத்தகம் எவ்வளவு மிக சிறப்பா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஐடி கம்பெனிங்க. அந்த ஐடி கம்பெனில ஒருத்தர் வந்து அங்க புரோகிராமரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். பணம் கொழிக்கிற கம்பெனி. காசுக்கு எந்த விஷயமும் இல்ல. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரஷரா ஒரு சோர்வா இருந்துட்டு இருக்காராம். "ஏன்பா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு இந்த ஆஃபீஸ் புடிக்கல, எனக்கு இந்த வேலை புடிக்கல, எனக்கு இந்த ட்ரெஸ் புடிக்கல" அப்படின்னு என் மனைவிய புடிக்கல, என் குடும்பத்த புடிக்கல அப்படின்னு அடுக்கிட்டே போனாராம். "ஏன்பா?" அப்படின்னு கேட்டா, ஆ அவரு சொன்னாராம், "நான் படிப்பிலயும் சரி, இந்த கம்ப்யூட்டர் புரோகிராம் எழுதுறதுலயும் சரி, நான் மிக சிறப்பானவன். ஆனா என்னுடைய வீட்டிலயும் சரி, இந்த நிர்வாகத்திலயும் சரி, என்னைய மதிக்கிறதில்ல. வீட்டிலயும் இதுவும் என்னுடைய பேச்ச ஏத்துக்கிறதில்ல. இந்த நிறுவனத்திலயும் எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் அடுத்தடுத்த நிலைக்கு போறாங்க. ஆனா என்னைய மட்டும் அதே பொசிஷன்ல தான் வச்சிருக்காங்க" அப்படின்னு சொன்னாராம். அவரு சொன்னோனே ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு அவரு சொல்றாரு. முயல் ஆமை கதை தாங்க. இங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே முயல் ஆமை கதை தெரியும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு முயலுக்கும், ஒரு ஆமைக்கும் போட்டி நடக்குது. பந்தயம் நடக்குது. இந்த தூரத்த வந்து யார் வந்து மிக சீக்கிரமா போறவங்களோ அவங்கள தான் வெற்றியாளர் அப்படின்ட்டு சொல்றாங்களாம். உடனே போட்டி நடக்குது. 2 பேரும் 2 பேரும் ஓட்டப்பந்தயம் தொடங்குது. காட்டில் இருக்க விலங்குகள்லாம் சந்தோஷமா உற்சாகப்படுத்துறாங்க. முயலும், ஆமையும் ஓட ஆரம்பிக்குது. முயல் எப்படி ஓடும்னு உங்களுக்கு தெரியும். ஆமை எப்படி ஓடும்னு தெரியும். சில நிமிடங்களிலே முயல் தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் பந்தயங்க. ஒரு 1/2 மணி நேரத்திற்குள் அந்த முயல் தன்னுடைய இலக்கை அடைந்து விடுகிறது. ஆமை மெதுவா போகுது. அப்ப ஆமை தோத்துருது.
ஆமை தோத்தோடனே நம்ம இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அது சந்தோஷமா கொண்டாடுது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மிக சுறுசுறுப்பா முயன்றால் தான் நம்மால் முடியும். சோம்பேறித்தனமா இருந்தா முடியாதுங்கிறது இந்த நீதியோட நம்ம இந்த கதைய இதோட இந்த கதை இன்னும் கன்டின்யூ ஆகும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து மறுபடியும் அந்த ஆமை தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்கிறது. ஆம், நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்தால் தான் அடுத்த நிலை போக முடியுங்கிறது அழகா இந்த கட்டுரையில அவர் பதிவு செய்றாரு. செஞ்சுட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆமை மறுபடியும் தன்னை போட்டிக்கு அழைக்குது. போட்டிக்கு அழைச்சோடனே சரி வச்சுக்கலாம். இந்த தடவையும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி போட்டி துவங்குது. ஆமை நடக்க ஆரம்பிக்குது. முயல் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ஒரு இடத்துல போய் தன்னுள்ள ஆங்காரம் வந்துருச்சு. நம்ம வித்தின் செகண்ட் அடிச்சோம்னா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா உட்காந்து தூங்க ஆரம்பிக்குது. உடனே என்ன ஆகும், இந்த ஆமை விடாம நடந்து போய் தன்னுடைய இலக்கை அடைஞ்சு ஜெயிச்சிருதுங்க. இப்ப என்ன ஆகுது தெரியுங்களா, கம்பெனி நிர்வாகத்திலையும் அப்படிதான். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம மெதுவா இருக்கப்ப புதுசா வந்தவங்க நிறைய விஷயங்களை இன்புட் கொடுத்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறாங்க. இப்ப வந்து இங்க முயல் தோத்து போயிடுச்சு. சரி, இப்ப இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சுங்களா? கண்டிப்பா முடியலைங்க. இதுக்கப்புறம் அந்த முயல் வந்து தன்னுடைய தோல்வியை குறித்து மறுபடியும் பரிசீலனை செஞ்சுட்டு என்னடா பண்ணலாம், நம்ம தோத்துட்டோமே, அவமானமே போச்சுன்னு துவண்டு போகாம மறுபடியும் அந்த ஆமையை போட்டிக்கு அழைக்குது. வா நம்ம 2 பேரும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து தன்னுடைய பயண பாதையை வந்து வேற இடத்துக்கு மாத்துறாங்க. மாத்திட்டு போட்டி ஆரம்பிக்குது. 2 பேரும் பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கப்ப என்ன நடக்குது தெரியுங்களா, ஒரு இடத்துல ஆறு குறுக்க வருது. ஆமை மெதுவா வந்துகிட்டு இருக்கு, முயலும் வந்துட்டு இருக்கு. அந்த ஆறு குறுக்க வந்தோடனே இந்த முயல் என்ன பண்ணுது தெரியுங்களா, எப்படிடா இந்த இடத்த கடக்கிறது அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆமை வந்து என்ன பண்ணுது, டக்குன்னு தண்ணியில இறங்கி அந்த பயண தூரத்தை கடந்து அந்த பக்கம் போய் வெற்றி ஆயிருது. அப்ப ஒரு நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கப்போ, இல்ல ஒரு குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கப்போ ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கடந்து போலாம் அப்படிங்கிறத தன்னுள் யோசிக்காம விட்டா அந்த இடத்துலயே அந்த தோல்வி, அந்த நிறுவனமும் செயலிழந்து விடுது, அந்த குடும்ப அமைப்பும் தோல்வி விட்டுருது. ஆனா இந்த இடத்துல இந்த கதை இதோட முடியலைங்க. என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் யோசனை செய்யறாங்க. முயலையும் ஆமையையும் கூப்பிடுறாங்க. 2 பேருமே பேசுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து சுய பரிசோதனை செய்கிறார்கள். செஞ்சுட்டு மீண்டும் பந்தயத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாகட்டும், ஒரு நிறுவனமாகட்டும், ஒரு குடும்பம்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று இணைந்தாதான் அந்த குடும்பம் மிக சிறப்பா விட்டு கொடுத்து பகிர்ந்து போனாதான் போக முடியும். அதே ஒரு நிறுவனம் நிறைய பணியாளர்கள் இருக்காங்க, நிறைய துறைகள் இருக்குன்னா ஒவ்வொரு துறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போதுதான் அந்த நிறுவனமும் வெற்றி பெறுங்கிறத அழகா இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நீ உன்னுடைய அந்த சோர்வா வந்த சீடர்கிட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய பணியாளர்கள்கிட்ட நீ பேசுனியா, உன்னுடைய தவற உணர்ந்துகிட்டியா? அவங்ககிட்ட இல்ல, நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுல இருந்தேன், அது தப்பு. இங்க என்ன நடந்தது பாரு. அந்த முயல் ஆமை அடுத்து என்ன செஞ்சது அப்படின்னா, நாம் இருவரும் ஜெயிக்க வேண்டும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண்ணுல தரையில ஓடுறப்ப முயல் மேல நீ வந்து என் மேல ஏறிக்க அப்படின்னு சொல்லிச்சான். சரி, ஏறி ஓட ஆரம்பிச்சாங்களாம். அதே மாதிரி அந்த ஆறு வர்றப்ப ஆத்துக்கிட்ட நின்ன உடனே ஆமை சொல்லிச்சான், நீ இப்ப என் மேல ஏறிக்க அப்படின்னு ஆத்தை கடந்து இருவரும் வெற்றி பெற்றார்களாம். நம்மளுடைய வாழ்க்கை பயணமே நம்ம குடும்பம், நம்ம சமுதாய அமைப்பு ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த கதையில அழகா அவர் வந்து பதிவு பண்றாருங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட 100 தலைப்பு போகுது. இதுல இன்னும் ஒரு இது, குடும்பமும் குழந்தைங்கிறப்ப ஒரு தந்தை வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருங்க. அங்க வந்து குழந்தை உள்ள வந்தோடனே, அப்பா அப்பா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லுப்பா. உனக்கு எவ்வளவு சம்பளம்? ஏய், நானே டென்ஷன்ல வந்துட்டு இருக்கேன், என்னை ஏன் வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ற, போமாட்ட தூர அப்படின்னு சொல்லிடுறாராம். இது அமைதியா ஓரமா நின்றுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் இவரு போய் உடனே டிவியை போட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. அந்த குழந்தை மறுபடியும் வந்து, அப்பா உங்க சம்பளம் எவ்வளவுப்பா? என்னை கோவப்படுத்தாதரா, நான் அடிச்சிருவேன் அப்படின்னு படின்னு அடிச்சுட்டு, இருந்தாலும் நான் $10 அப்படின்னு சொன்னேன். சரின்னு அழுதுகிட்டே போய் அந்த குழந்தை உட்காந்துருதான். திரும்பவும் வந்து என்ன சொல்லுதான், அப்பா அந்த $10 எனக்கு தர முடியுமா?
உங்க சம்பளம் எவ்வளோ? $20 சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுல ஒரு $10 கொடுக்க முடியுமா? என்ன உங்க அம்மா சொல்லி கொடுத்தாளா என்கிட்ட பணம் வாங்க சொல்லி? அதெல்லாம் தர முடியாது. போய் ஒண்ணு அடிச்சிருவேன்ட்டு மறுபடியும் அடிச்சு போடுறாரு. அந்த குழந்தை அழுதுகிட்டே போய் படுத்துருது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, ஐயோ! நம்ம குழந்தைய வந்து அடிச்சுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு போயி, அந்த குழந்தைய போய் பார்க்குறாரு. அழுதுகிட்டு தான் படுத்திருக்கு. சாரிப்பா, அப்பா டென்ஷன்ல அடிச்சுட்டேன். அழுகாத. உனக்கு எதுக்குப்பா அந்த $10ன்னோனே, அப்பா நீங்க ஒரு நாள் வேலை செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு $20 கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அந்த $20ல வந்து எனக்கு ஒரு $10 குடுங்க. உனக்கு எதுக்குப்பா? அப்பா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடுத்த காசுல ஒரு $10 நான் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த $10 குடுத்தீங்கன்னா $20 ஆச்சு. $20 உங்ககிட்ட நான் குடுக்குறேன். ஒரு நாள் என்னோடு ஒரு நாள் என்னோட பயணிங்க. உங்களோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்பதான் அவருக்கு உரைச்சுதான் நம்ம வேலை பணம்னு போயிட்டு இருக்கோம். நம்ம குழந்தையையும் குடும்பத்தையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பணமும் வேலையும் பொருளாதாரம் வாழ்க்கை பயணத்துல மிக முக்கியம். இருந்தாலும் குடும்பமும் குடும்ப அமைப்பும் நமது குழந்தைகளும் முக்கியம். வாழ்க்கையில் தனது மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் தினமும் ஒதுக்குங்கள். அப்பதான் உங்க வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு இதையும் ஒரு சின்ன கட்டுரையை அதுல பதிவு பண்றாரு. இது மாதிரி ஒரு 100 விஷயங்களை வெவ்வேறு தலைப்புல இதை பகிர்ந்திருக்காரு. அந்த இந்த புத்தகம் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு இருக்குங்க. இதை படிக்கும்போது நமக்கு அடுத்த நிலை பரிணாமமும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு வந்து உங்ககிட்ட 2 புத்தகங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 புத்தகங்களும் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி, தோல்வியின் போது தோண்டி விடாமல் ஒரு சின்ன விஷயமே நம்ம வாழ்க்கை பாதையை பெரிய அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிறத இட்லி ஆர்கிடெக்ட் மன உறுதி அப்படிங்கிற ஒரு புத்தகம் நம்ம வாழ்க்கை பயணத்தை மாற்றும். இந்த வாரத்துல முதல் நாள் நம்ம வணிக பயணத்துல நிறைய போகும். இந்த மாதிரி புத்தகங்கள் நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து இருக்கீங்க, உங்க வணிகத்துல தோன்றிருக்கீங்களோ அப்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிட்டு ஓட முடியுங்கிறதுக்கு இந்த புத்தகத்தை உங்களிடம் அர்ப்பணிக்கிறேன். அடுத்ததே மனசே ரிலாக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தை, குடும்பம், மனைவி, மக்கள், பொருளாதாரம், இப்ப எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியல. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய புத்தகமா தான் சுவாமி சுகபோதானந்தா அப்படிங்கிற ஆசிரியர் எழுதின மனசே ரிலாக்ஸ் புத்தகம் ஆனந்த விகடன் பிரசுரிச்சிருக்காங்க. மிக சிறப்பா இருக்கு. இந்த 2 புத்தகங்களும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை பயணத்தை மாற்றும். இந்த வாரத்தின் துவக்கமாக இந்த புத்தகங்கள் இன்று உங்களிடம் கொடுத்து வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னைக்கே கூட ஒரு நிமிடம் மின்னஞ்சல்ல கூட பகிர்ந்து நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க பயணத்தை மாற்றும்னு சொல்லி இந்த 2 புத்தகங்களும் எனக்கு பிடித்த புத்தகங்கள் அப்படின்னு உங்களிடம் தெரிவித்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க. வீட்டுக்கு ஒரு அறை அமைப்போம், வீட்டுக்கு ஒரு அறை அமைப்போம், அந்த அறையினிலே நூலகம் அமைப்போம், நூலகம் அமைப்போம், நூலகம் அமைத்து நம்முடைய அறிவை வளர்ப்போம், அறிவை வளர்ப்போம், அறிவை வளர்த்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுவோம். தன்னே நானே நானே தன்னே நானே நானே அப்படின்ட்டு இந்த இளைய சமுதாயத்துக்கு உங்களுடைய வீட்டுல வந்து ஒரு அறையை ஒதுக்கி அதில் ஒரு நூலகங்களை நிரப்பி அவர்களை புத்தகங்களை பயிற்றுவிக்க சொல்லுங்கள். அவர்களுடைய குடும்ப நலனையும் உடல் நலனையும் மாற்றி அடுத்த லெவல் கொண்டு போங்க. கண்டிப்பா புத்தகத்தை படிக்க வைங்க. பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தைங்களை சொல்லி வளருங்கன்னு. இப்ப நம்ம சொல்றதுக்கு நேரங்கள்ல புத்தகத்தை கொடுத்து படிக்க வச்சு வளருங்க. கண்டிப்பா ஒரு புதிய தலைமுறை உழவு